எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது, எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில எந்த மாற்றம் ஏற்பட்டா என் மனதுக்கு அமைதியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளம் எனக்கு அறிவிக்குது. என்னுடைய அறிவு எனக்கு அறிவிக்கிறத விட்டுருவோம். அந்த அறிவு நமக்கு பல விஷயங்கள சொல்லும். இவ்வளவு பொருள் இருந்தாதான் நீ நல்லா இருக்க. பாரு, உன் பக்கத்துல இருக்கிற 4 பேரும் இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, நீ மட்டும்தான் நல்லா இல்ல அப்படின்னு உங்க அமைதியை குலைக்கிற மாதிரியே உங்களுடைய அறிவு பொதுவாக உங்களிடம் பேசும். ஆனா உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்துற மாதிரி உங்க மனதுக்கு நிறைவான வார்த்தைகளையும், நிச்சயமாக இந்த சூழ்நிலை உங்களுக்கு நியாயமானது, இன்னைக்கு நீங்க இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் நீங்க சம்பாரிச்சது, இறைவன் நியாயமானவன் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை உங்க உள்ளத்துல இருந்து உங்க மனதுக்கு அறிவிக்கப்படுது. அதை நம்ம ஆமான்னு சொன்னா போதுமானது, அதை நான் ஏற்றுக்கொண்டாலே போதுமானது. அதுதான் பொறுப்பு ஏற்படுத்துறது.